ஹர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாகு அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 16/8/2025 சனிக்கிழமை மகா ஆடி கிருத்திகை வைபவம். இதுதான் ஆடி கிருத்திகை. ஆறுபட வீட்லையும் இந்த ஆடி கிருத்திகை சார் ஏற்கனவே போயிடுத்து. இந்த மாசம் 2 கிருத்திகை வந்து முதல்ல வந்த கிருத்திகை என்ன அப்படின்னா, நட்சத்திரங்களில் பின்னாடி வர நட்சத்திரம் தான் அதிக சக்திகள். அதைதான் கிருத்திகை என்று சொல்வார்கள். எந்த நட்சத்திரமும் ஒரு மாசத்துல 2 வாட்டி வந்தா பின்னாடி வர நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரமாக மாறும். அப்படிப்பட்ட இந்த ஆடி கிருத்திகையில ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை வர அன்னைக்கு என்ன அப்படின்னா, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜெயந்தி வைபவம், கோகுலாஷ்டமி. இந்த ஆடி கிருத்தியின் மகத்துவம் என்ன அப்படின்னா ரொம்ப விசேஷம். சத்ரு சம்கார ஹோமம் என்று சொல்வார்கள். முதல்ல அதான் ஆடி கிருத்திகையில வைபவமே. சத்ருவயம் நீக்குவார், வியாபாரங்களை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பார். இரண்டாவதாக, ஜாதகத்திலே இருக்கக்கூடிய 9 கிரகமும் 12 கட்டத்துல எப்படி வேணா உட்கார்ந்துக்கிட்டோம். ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த 9 பேரையும் தன் வேலுக்குள் வைத்துக் கொண்டார். 3 பேருக்கு அதிக சக்தி சார் நவகிரகங்கள்ல கையில வச்சுக்கிறதே. ஒண்ணு விநாயகப் பெருமான் உடம்பு ஃபுல்லா வச்சுட்டு இருக்கார். இரண்டாவதாக முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும் வேல்ல நவகிரகம். மூணாவதாக ஆஞ்சநேயர் வால்ல. ஆஞ்சநேயருடைய வாளுக்கு அவ்வளவு பராக்கிரமான சக்தி. அந்த முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும் வேல்ல இருக்கிற நவகிரகங்கள் நம்ம ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நவதோஷங்களை நிவர்த்தி பண்ணுகிறது. சார் இந்த ஆடி கிருத்திகை சத்ரு சம்காரோமத்துல போய் சேர்ந்தோம்னா கல்யாண பாக்கியம் வரும், குழந்தை பேரு நிச்சயம், தடைகள் விகழும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆவாங்க, குடும்ப க்ஷேமமா இருக்கும், வீடு கட்டுவான் சார், முருகப்பெருமான் கட்டி கொடுப்பான். நம்பிக்கையோடு இருக்கணும். சார் நீங்க சொல்றீங்க அப்படி இப்படி நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. தெய்வ நம்பிக்கை உள்ளவன் செய்வான், அனாவசியமா பேச மாட்டான். நீ அவதூறா நீ பேசினா உன்னை முருகப்பெருமான் பார்ப்பார். முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஒண்ணும் பண்ண வேணாம், முருகான்னு கூப்பிட்டாலே ஓடி வந்துருவான். கிருபானந்த வாரியார் ஐயா அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம். அருணகிரிநாதர் மாதிரி யாருமே கிடையாது. அவருக்கு சின்ன வயசுல முருகன்னா என்னன்னே தெரியாது. நாஸ்தீகனாக வாழ்ந்தார். இளம் பருவத்திலே அவர் செய்யாததே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் திறந்தான், மேல ஏறிட்டார். போதுண்டா வாழ்க்கைன்னு முருகப்பெருமான் கூப்பிட்டார், காப்பாத்தினார். எங்க ஞானம்? அண்ணாமலையாற்ற ஞானம் கிடைத்தது. அந்த கோவில்ல தான் அவர் கிடைச்சது. பாடினார் பாருங்க முருகனை பத்தி, கோடிக்கு கோடி சமானம். அதுதான் சார் தெய்வத்தின் அருள். என்னதான் நீ விழுந்து விழுந்து சம்பாதிச்சாலும் தெய்வ அனுக்கிரகம் இருந்தால் தான் நீ கோடீஸ்வரன். உனக்கு உலகத்துல இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னா அவ்வளவுதான். நீ யாரா இருந்தாலும் எத்தனை லட்சம் வச்சு நீ என் உயிரை காப்பாற்ற முடியாது. எந்த காத்துலயானு வந்துருவார் அவர். அதெல்லாம் நம்மளை காப்பாத்தணும்னா என் முருகன் காப்பாத்துவான். நம்ம முருகன் அவர் தான் நம்மளுடைய பிரதானம். அந்த ஆடி கிருத்திகையில யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏங்க எந்த ஜோசியத்தையும் போவேன் நாங்க, எந்த ஒரு இதையும் நீங்க பண்ண வேண்டாம். பரிகாரங்கள்லாம் அந்த முருகப்பெருமானுடைய சத்ரு சம்கார ஹோமத்துல போங்க. அதுல என்ன தெரியுமா, சத்ரு சம்காரம்னா எதிரியை அழிக்கிறது அல்ல. தப்பான முடிவுகள் யாரும் இருக்கக்கூடாது. சத்ரு சம்காரம் அப்படின்னா முருகனுடைய 6 முகத்திற்கும் 6 விதமான ஹோமங்கள்.
சத்யோஜாதாய நமஹ, வாமதேவாய நமஹ, அகோரமூர்த்தே நமஹ, தத்புருஷாய நமஹ, ஈசானமூர்த்தே நமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு 6 முகத்துல 1 முகம் இருக்கு பாருங்க, அது வேலோட சேர்ந்த முகம். அன்னைக்கு வேலுக்கு தனியா ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த வேலுக்கு ஹோமம் நடக்கும். அப்ப சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம மனிதனுக்கு அந்த குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கெட்ட குணங்கள், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயமானங்கள், நம்ம செய்த முன்வினை பாவங்கள், இந்த ஜென்மத்தில் செஞ்சு கொண்டு இருக்கின்ற பாவங்கள், போன மாசம் தெரியாம ஒரு பாவம் பண்ணியிருப்பான், ஆனால் தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், கலியுகத்துல நீங்க செய்யாத பாவமே கிடையாது. யாராலையும், நானே இல்லை, நீங்களும் இல்லை, யாரா இருந்தாலும் பாவம் பண்ணாம இருக்க முடியாது. கலிபுருஷன் ஆட்டுவான், நீங்களாலும் வேணே பண்றது இல்லை. கலிபுருஷன் அந்த ஆடி கிருத்திகையில இந்த முருகப்பெருமானுடைய சத்ருசம்ஹார ஹோமத்துல கலந்துக்கணும். நீ கலந்துக்குங்க சார், நீங்க ஜெயிப்பீங்க, இது உறுதி. என் முருகன் செய்வான், செஞ்சு கொடுப்பான், சொல்லின் வல்லன், சத்தியத்தின் முதல் ஸ்வரூபம். அப்படி ஒரு முருகப்பெருமான் ஆடி கிருத்திகையில வைபவத்தை செய்வார். ஆன்மீக நேயர்களே, அந்த ஆடி கிருத்திகையில எந்த ஊர்ல எங்க சத்ருசம்ஹார ஹோமம் பண்றாங்களோ கலந்துக்குங்க, விசேஷமா நடக்கும். சில கோயில்ல 6 முகத்துக்கும் சண்முக அர்ச்சனை செய்வார்கள். சார் நான் சண்முக அர்ச்சனை பண்றேன், நீங்க போகணும், நான் செஞ்சு கொடுக்குறேன் சார், 1 லட்சம் நான் செலவு பண்றேன் சார். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களால், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியங்கள் செய்து அமோகமாக முருகப்பெருமான கடைசியில வேலுக்கு அர்ச்சனை செய்வார்கள். அதுல ஒரே ஒரு கடைசியில விபூதி போட்டு தட்டுல போட்டு ஓம் என்று சரவவா எழுதி அதுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த விபூதிக்கு அபார சக்தி இருக்கும். பய நிவாரணம். சார் என் குழந்தை பேசவே இல்லை, அந்த முருகன் ஆடி கிருத்திகையில போங்க, குழந்தை ஊமை பேசுவான். சார் என் பையனுக்கு மைண்டெல்லாம் சரியில்லை, நல்லா இருக்கணும், பிறக்கும்போது நல்லா இருந்தான், 5-6 வயசுல இந்த மாதிரி மாறி போயிடுது அப்படின்னா, முருகப்பெருமானை பிடியுங்கள். ஆடி கிருத்திகை தான் இதுக்கெல்லாம். என் குழந்தைக்கு ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகல சார், என் முருகப்பெருமான் செய்வான் ஆடி கிருத்திகையில். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய செய்யணும், அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் நிறைய. முருகனுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் சார், அந்த தேன் அபிஷேகத்தை வாங்கி இந்த குழந்தைகள், உடம்பு சரியாத குழந்தைகள் நாக்குல தடவினா வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். சார் என் குழந்தை பேசல அப்படின்னா வெள்ளியில வேல் வாங்கிக்கோங்க, கோயில வச்சு சன்னதியில ஓம் என்று எழுத சொல்லுங்கள், நாக்குல குழந்தை பேசுவான். சத்தியம், முருகப்பெருமான் செய்வான். என் பொண்ணு கல்யாணம் ஆகல, ஜாதகத்தை சுவாமி பாதத்துல வச்சுட்டு வர சொல்லுங்க, நீங்க ஆத்துக்கு போறதுக்குள்ள 2 ஜாதகம் உங்க போன்ல வந்துடும், அமோகமா கல்யாணத்தை முடிச்சு கொடுப்பான். அதிகமா கல்யாணோத்சவம் பண்ணிக்கக்கூடிய சுவாமி யாருன்னா முருகப்பெருமான் தான். திருப்பதியில ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணிப்பார், மற்ற பெருமா கோயில்லாம் அப்பப்ப விசேஷத்துல. ஆனா முருகனுக்கு ஜோசியர்கள் பார்த்து சொல்லிட்டா முருகனுக்கு கல்யாணோத்சவம் பண்ணுங்கன்னா, நாளைக்கால போய் கல்யாணோத்சவம்னா ஓகேன்றுவா. முருகப்பெருமான் தான் இந்த கல்யாணத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். அதனால்தான் அவருக்கு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி என்று பெயர். கல்யாண குணம் கொண்டவர். 2 பேருக்கு அதிக கல்யாண குணம் உண்டு. ஒன்னு கல்யாண ராமன், கல்யாண சுப்பிரமணியர். ராமச்சந்திரமூர்த்திக்கு கல்யாண குணம் உண்டு. ராமரை யாரும் அதிகமா பார்க்க மாட்டார், ஆனா ராமர் தான் கல்யாணத்தை அதிகமா நல்லா பண்ணி கொடுப்பார். அவருக்கு பக்கபலம் ஆஞ்சநேயன், அப்படி பண்ணி கொடுப்பார். இந்த முருகப்பெருமானுக்கு ஏன் அந்த இடத்துல கல்யாண பாக்கியம் அவ்வளவு அதிகமா வருது அப்படின்னா, நவக்கிரகங்கள் முருகப்பெருமானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது. ஆகையினால இந்த ஆடி கிருத்திகையில நம்பாத்துல எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, முருகப்பெருமான் போட்டோ வச்சு முருகருடைய போற்றியை அர்ச்சனை செய்யுங்கள். சகஸ்நாமம் படிக்க தெரிஞ்சவங்க சகஸ்நாமம் வாய்ச்சு, அஷ்டோத்திரம் வாய்ச்சு, முருகப்பெருமானுக்கு வடை சக்கர பொங்கல் நைவேத்தியங்கள்லாம் பண்ணி ஆத்துல இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். சாமி நான் வேல் வச்சிருக்கேன், முருகர் விக்கிரகம் இருக்கேன், அபிஷேகம்லாம் பண்ணி அஷ்டோத்திர சகஸ்நாமம் பண்ணி அந்தணர்களுக்கு சாப்பாடு போடுங்கள், பந்துக்களுக்கு சாப்பாடு போடுங்கள்.
இல்லைன்னா அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு புக் பண்ணி வச்சிருங்க ஆடி கிருத்திகையில. சார், இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய தர்மம் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தை முருகப்பெருமான் செய்கிறார். அந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றுவார். அதனால ஆடி கிருத்திகையில எல்லாரும் அபிஷேகங்களுக்கெல்லாம் கலந்து கொண்டு, ஆடி கிருத்திகை சத்ரு சம்கார ஹோமம் நிறைய கோவில்ல நடக்குது. அதே போல நம்ம கோவில்லையும் 16/8/2025 ஆடி கிருத்திகை என்று சத்ரு சம்கார ஹோமம் நடக்குது. இதுல என்ன அப்படின்னா, முருகருக்கு எழுத்தாப்புல சனீஸ்வர பகவான் அந்த கோவில்ல. முருகருக்கு எழுத்தாப்புல சனீஸ்வரன் இருக்கார். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆகர்ஷணம். அவர் அந்த சனி பகவான் விசேஷமான பொங்கு சனி, கல்யாண குணம் கொண்டவர். சனி பகவான் கல்யாணத்தை நிறுத்துவாரே தவிர கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். ஆனா இந்த முருகனுக்கு எத்தாப்புல இருக்கிறதுனால கல்யாண குணம் கொண்டவர். இங்க சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். சனி பகவான் கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே கோவில் அங்கதான். முருகப்பெருமானுக்கு எழுத்தாப்புல இருக்கார் சார். ஆஞ்சநேயருக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய வரப்பிரசாதியா இருக்க தெரியுமா அந்த சனி பகவான்? நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. சார் பெட்ல பத்துன்னு கேட்கிறான், இங்கேருந்து அபிஷேகம் இந்த சனி பகவான் பூஜை பண்ணா எழுந்து உட்கார்ந்துன்றா. சாதகாதியை மாத்துகிறார். நல்ல வைபவத்தை பண்ணி கொடுக்கிறார். ஆன்மீக நேயர்களே, எல்லோரும் இந்த முருகப்பெருமானுடைய ஆடி கிருத்திகை வைபவத்திலே கலந்து கொண்டு, ஹோமங்களில் கலந்து கொண்டு, அபிஷேகத்திலெல்லாம் கலந்துண்டு, சண்முக அர்ச்சனைக்கெல்லாம் கலந்துண்டு, முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுங்கள். வேல் முருகனுக்கு அரோகரா.